ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியை முன்னிட்டு பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா பகுதியில் தீபாவளி சந்தை இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் இவ்வாண்டு தீபாவளி சந்தை கடைகள் கிடைக்கவில்லை என்று வியாபாரிகள் தங்கள் குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு டாக்டர் ஜலிகா முஸ்தபா ஒவ்வொரு வியாபாரிக்கும் கடைகள் கிடைக்கும் என்று உறுதி அளித்திருந்தார். இவ்வாண்டு கடைக்கான பதிவு இணையதளம் மூலம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதன்படி இணையதளம் மூலம் 36 பேர் விண்ணப்பம் செய்த நிலையில் 11 பேருக்கு மட்டுமே கடைகள் கிடைத்திருப்பதாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அதிலும் கிள்ளான், பினாங்கு, ஈப்போ போன்ற இடங்களில் உள்ளவர்களுக்கு அந்த கடைகள் கிடைத்திருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். கடந்த 20 ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வருவதாகவும், தங்களுக்கு முதல் சலுகை வழங்கப்பட்டிருந்தால் அது நியாயமானதாக இருந்திருக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தீபாவளி சந்தைக்காக 20,000 ரிங்கிட் முதல் 1,00,000 ரிங்கிட் வரை பொருட்களை வாங்கி தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போது இந்த பதற்றமான சூழ்நிலை உள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர். கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திற்கு சென்று விவரம் கேட்டபோது கடை கொடுக்கப்பட்டு விட்டதாகவும், இனி யாருக்கும் கடை இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்ததாக அவர்கள் கூறினர். வருடத்தில் ஒரு நாள் தீபாவளி வருகிறது. அதில் கிட்டத்தட்ட 19 நாட்கள் தான் வியாபாரம் செய்கிறோம். அதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் என்னதான் செய்வது என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.